சொன்னாரே, உலகின் வேந்தர் சாவின் மீது வெற்றி கொண்டாரே, அலதை வாழ்வி நிலங்கொடித்து மகிழ்ச்சி தந்தாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவன் என்று உயிர்த்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம், இன்ப உணர்வு தந்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். இறைவன் என்று உயிர்த்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம், இன்ப உணர்வு தந்தார் என்று மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலை பெற்றுள்ளன. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே நல்ல ஆயன் என்கின்ற அந்த ஆயனுடைய மந்தையின் பிள்ளைகளாக வாழுகின்ற வரத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை பெற்று நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இது நல்ல ஆயனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இன்றைய திருவழிபாட்டின் வழியாக சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விற்காக, அதாவது தன்னுடைய மந்தைகளுக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல ஆயரை போல வேறு எந்த ஆயரும் இந்த மண்ணுலகில் கிடைக்க முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய வழிநடத்துதலிலும் அவருடைய புரிந்து கொள்ளுகின்ற தன்மையிலும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மந்தைகளாகிய நாம் அவரை போல நம்முடைய வாழ்விலும் வாழ இன்றைய திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இறைவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருக்கு அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மை
மனோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாய்மைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மாட்சியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 36 முதல் 41 வரை வசனங்கள். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய்
பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் நம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேர்த்தும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உங்கள் ஆன்மாக்களின் 2ஆம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்துள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia.
வானங்களும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூறியதாவது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி கொடுக்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரார். அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக புனித பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயர், அந்த ஆயருடைய மந்தைகள் நாம் அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய வழிநடத்துதலிலும் அவருடைய அன்பிலும் நாம் என்றுமே எப்பொழுதுமே உரிமையுள்ளவர்கள் என்பதை நமக்கு இன்று அன்னையாம் திருச்சபை நினைவுபடுத்துகின்றது. காரணம் என்னவென்றால், இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அற்புதமாக சொல்லுவார். ஆயன் ஆடுகளின் பாதுகாவலர் வாயிலின் வழியாக வருவார். ஆனால் வாயில் வழியாக வராமல் பின்புறமாக வருபவர்கள் தீயவர்கள், ஆடுகளுக்கு தீமையை கொடுக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வாயில் வழியாக வருகின்ற ஆயனுடைய மந்தைகளாகிய நாம் பல நேரங்களிலே தீயவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி இந்த ஆயனுடைய உண்மையுள்ள வழிநடத்துதலை மறந்து விட்டோம் என்பதற்கு நினைவுபடுத்தும் வண்ணமாகத்தான் நானே நல்ல ஆயன், இந்த ஆயனுடைய மந்தைகள் நாம் என்பதை இந்த அன்னையாம் திருச்சபை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தலைவன் என்பவன் அவனுடைய அனுபவ ரீதியாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை வழிநடத்தக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு சமுதாயத்தை வழிநடத்துபவனாக இருக்கட்டும், ஒரு அலுவலகத்தை வழிநடத்துபவனாக இருக்கட்டும், ஒரு திருச்சபையை வழிநடத்துபவனாக இருக்கட்டும்,
ஏன் ஒரு குடும்பத்தையே வழிநடத்துபவனாக இருக்கட்டும். எந்த ஒரு தலைவனுக்கும் இருக்கின்ற ஒரு அனுபவங்கள் என்னவென்றால், நன்மை தீமை எது என்று நன்கு அறிந்தவன், வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை நன்றாக புரிந்து கொண்டவன், எது நம்மை சார்ந்தவர்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறவன், எதை கொடுத்தால் நம்மிடம் இருப்பவர்கள் முழுவதுமாக இறைவனுடைய பராமரிப்பிலும் நம்முடைய வழிநடத்தி நடப்பார்கள் என்பதை அறிந்து வைத்தவன் தான் நல்ல தலைவன். ஆக இந்த அனைத்து அனுபவங்களையும் வைத்து ஒரு சமுதாயத்தையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு திருச்சபையோ நடத்துகின்ற பொழுது அந்த ஒரு தலைவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த படிப்பினைகளை ஏற்று நல்ல ஆயனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியமான சகோதர சகோதரி, இந்த நற்செய்தி வாசகத்தில் நானே நல்ல ஆயன் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில இடங்களில் நானே என்று தன்னை உறுதியாக வெளிப்படுத்துகிறார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்றும், உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்றும், நானே நல்ல ஆயன் என்றும் தன்னை முழுவதுமாக உங்களுக்கும் எனக்கும் உறுதியாக வெளிப்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால், வாக்கு மாறாத தெய்வன் தன்னுடைய வார்த்தைகளை உயிரோட்டம் உள்ளவர்களாக நமக்கு கொடுப்பதில் அவர் மிகவும் முழுவதுமாக உறுதியாக இருக்கிறார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லப்படுகின்ற பொழுது, உங்கள் முன்னோர்கள் மன்னாவை உண்ணார்கள், அழிந்து போனார்கள், ஆனால் என்னுடைய உணவை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று தன்னுடைய இறுதி அத்தியாயத்தில் இரவு உணவின் பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்தி அதை உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக உணவாக கொடுக்கிறார். நானே உயிருள்ள உணவு, வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லுகின்ற பொழுது, அவரிலே முழுமையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறக்கின்றவர்கள் இறுதி நாளில் உயிர்த்தெழப்படுபவர்கள். அவர்கள் விண்ணகத்திலே இறைவனுடைய மகிமையை காணுவார்கள், வலப்புறத்தில் அமருவார்கள் என்பதை தன்னுடைய இறுதி தீர்வையின் போது நடக்கக்கூடியதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, என்று சொல்லக்கூடிய நானே நல்ல ஆயன், என் ஆடுகள் என்னை அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த நல்ல ஆயனுக்குரிய பண்புகளை வேதத்தில் நீங்களும் நானும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆயன் தன்னுடைய மந்தைகளை நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவர். நேற்றைய வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு ஓடி போக விரும்புகிறீர்களா? ஏனென்றால் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆன்மீக பானமாக உணவாக கொடுக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவரை விட்டு செல்லுகின்ற பொழுது நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். தன்னை காட்டிக் கொடுப்பவன் யார், தன்னுடைய அந்த கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை விட்டு ஓடக்கூடியவர்கள் யார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உண்மையோடு வாழ்பவர்கள், பொய்மையோடு வாழ்பவர்கள், நேரத்திற்கு ஏற்றாற்போல தன்னை சார்ந்து வாழ்பவர்கள் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறவர் தான் நல்ல ஆயன் என்று இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று சொல்லப்படுகிற பொழுது, அவரை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய புதுமைகளின் வழியாக அவருடைய குறைகளை தீர்த்து வைப்பதும் அல்ல, நல்லதொரு உணவையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். பசியோடு வந்தவர்களை வயிறு நிரம்ப அனுப்பி வைப்பவர் அவரை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவிமடுக்கும் என்று சொல்லப்படுகிற பொழுது, அவருடைய அழைப்பை ஏற்று பின்தொடர்ந்த சக்கேயுவாக இருக்கட்டும், சமாரிய பெண்ணாக இருக்கட்டும், எத்தனை பேர் அவருடைய வார்த்தைகளை ஏற்றவர்களாக அவருடைய குரலுக்கு செவிமடுத்து ஆண்டவரோடு பின்தொடர்ந்ததை நல்ல ஆயன் நானே என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அளவிற்கு அறிந்து வைத்தும் தெரிந்து வைத்தும் புரிந்து கொண்டும் தன்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பின்தொடரக்கூடிய தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடியவன் தான் நல்ல ஆயன் நானே என்று இன்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வணக்க மாதத்தின் 3வது நாளிலே நம்முடைய புனித பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக வெளிப்படுத்துகிற பொழுது பேதுரு சொன்னாரே, ஆண்டவரை நாங்கள் யாரிடம் செல்வோம்,
வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது சொல்லுகிற பொழுது அன்னை மரியாளும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அந்த உயிருள்ள வார்த்தையை தன்னுடைய கருவறையில ஏற்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான மீட்பராக பெற்றுக் கொடுத்தாள். அந்த அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய கருவறையிலே தாங்கியவள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தை நல்ல ஒரு தலைவியாக வழிநடத்தினாள் என்பதையும் நாம் வேதத்திலே காணுகிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கியவளாக எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுதான் இன்று அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. இந்த நல்ல ஆயருடைய மந்தைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, இந்த நல்ல ஆயர் விட்டு சென்ற பாத சுவடுகளிலே நாமும் கடந்து செல்லுகிற பொழுது நாம் அவர்களுடைய மந்தைகளாக இருக்க அன்னையாம் திருச்சபை முழுவதுமாக விரும்புகிறது. எனவே அன்னையாம் திருச்சபையினுடைய விருப்பத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பையும் நாம் அவருடைய மந்தையிலிருந்து வாழ்கிற பொழுது நல்ல ஆயருடைய பிள்ளைகளாக வாழுவோம். இறுதியாக ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் சொல்லுகிறார், வாயில் நானே, என் வழியாக நுழைபவர் அனைத்தையும் பெறுவார்கள் என்று. ஆனால் வாயிலுடைய பின்புறத்தின் வழியாக வருபவர்கள் தீயவர்கள், தீய சக்தி உடையவர்கள், ஆடுகளை அழித்து விடும் என்று சொல்லுகிறார். இந்த வாயில் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய இதய கதவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி வைப்போம். நம்முடைய இதய கதவு வழியாக ஆண்டவர் இறங்கி வருகிற பொழுது நாம் இறைவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாக வாழ்வோம். அதே அந்த இதய கதவை தீயவனுக்கு நாம் ஒப்பிட்டு கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வும் அழிந்துவிடும், நாமும் அழிந்து விடுவோம், நம்மை சார்ந்தவர்களையும் நாம் அழித்து விடுவோம். எனவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவோம், அவரை இதய கதவில் நிறுத்துவோம், தீமைகளை அகற்றி நன்மைகளை ஏற்றுக்கொண்டு என்றும் அவருடைய மந்தையின் பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வந்தாடுவோம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாலும் கருவுற்று கன்னி மரியாதையிலிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தது எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கம் அரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றும் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம்.
உம் திருமணிதமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் நீங்கள் ஆகிய பீற்று மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆண்களைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை வெளியேற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் பகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் அன்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருளின் ஆட்சியை ஒழித்திடவே ஒளியின் தேவன் உயிர்த்தெழுந்தார். இருளின் ஆட்சியை ஒழித்திடவே ஒளியின் தேவன் உயிர்த்தெழுந்தார். அழகையின் ஆட்சியை ஒழித்திடவே இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்தார். அழகையின் ஆட்சியை ஒழித்திடவே இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தை காத்து உள்ளம் கணிந்து உயிரை கொடுத்த நல்ல ஆயர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கழிவுடன் கண்ணோக்கி அருளும். திருமகளின் உயிர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நல்ல ஆயருடைய சிறப்பு ஆசிரை பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். தம்முறை மகளின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக்கும் பேச்சினையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாம் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்லாயின் மந்தைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெங்களூர் உயர்மறை மாவட்ட ஆயர் அவர்களின் பரிந்துரையின் பேரிலும் நம்முடைய கேச்சு வட்டார முதன்மை குரு சூசைராஜ் அவர்களின் பெயரிலும் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் பேரில் இன்று மாலை சரியாக இரவு 8 மணிக்கு உங்களுடைய குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த செபத்தை வைத்து
குடும்ப தலைவர்கள் உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழாவில் குடும்பத்தை இல்லத்தை ஆசீர்வதிக்க அன்போடு நம் ஆயிரும் நம்முடைய கேச்சல் வட்டாரத்தின் முதன்மை குரு அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய இல்லத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த செவ புத்தகத்தை வைத்தும் ஏற்கனவே உயிர்ப்பு பெருவிழாவின் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற புனித நீரையும் மெழுகுத்திரியும் வைத்து உங்கள் குடும்பத்தை குடும்ப தலைவர் வழியாக ஆசீர்வதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறைவன் உங்களை என்றும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் ஜெபியுங்கள்.